ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் அன்பாக்சிங். ஸோ மிந்த்ராலேருந்து நான் கேப்பு அண்ட் டிஷர்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீக் தான் வந்துட்டு அது சேல்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ தேட்டை நான் அது ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்ததுனால கார்ட்டில் போட்டு ஆர்டர் பண்ணேன். ஸோ எனக்கு வந்துட்டு டிஷர்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 204 வந்துச்சு. அண்டு கேப்பும் வந்துட்டு ஒரு 400 சம்திங் வந்தது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு இது போட்டிருப்பாங்க, ஹேண்ட்லிங் சார்ஜஸ் ப்ளஸ் டெலிவரி சார்ஜஸ் போட்டிருப்பாங்க. பிகாஸ் பிலோ 900னால. ஸோ இந்த கேப் வந்துட்டு ப்யூமாலேருந்து ஆர்டர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. குவாலிட்டி வைஸ் சரி, ஆஸ் இட் இஸ் இமேஜ் அது என்ன கலர் இருக்கோ அதே தான் இருந்தது. டார்க்கர் லைட்டர் எதுவுமே இல்லாமல் மீடியம் பிளாக் கலரில். ஸோ உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா லேபிளிங்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் உங்களுக்கு எலாஸ்டிக் க்ரிப்னஸ் இருந்தது. பேக்கு வந்து இது இல்லை, பெல்ட் இல்லாதனால தான் எனக்கு இதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட். அது தவிர மற்ற எல்லாமே அதில் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு கலர் வந்து சட்டிலாக தான் இருக்கணும், இதே சேம் டு சேம் கலர் இருந்ததுனால எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ கான்ட்ராஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு அவ்வளோ ஆப்வியஸாக பிடிக்காது. நான் வந்துட்டு ஆர்மி கேப் அது போடலாம் நினச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த பிளாக் கலர் தலையில் போடும்போது ஃபேஸ் வந்து பிளாக்காக தெரியுது. இதே இது வந்து ஆர்மி பிரிண்டடு கேப் போடும்போது எனக்கு அந்தளவுக்கு வந்து இந்த மாதிரி இல்லை. நான் போட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பட் எனக்கு வந்துட்டு சூட் ஆச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் பிளாக்காக தெரியுறேன், டார்க்காக தெரியுறேன், ஷேடோ படுறனாலே என்னன்னு தெரில. ஆப்வியஸ்லி பேக் சைடு அது இல்லாத ஒரு ட்ராபேக். அதை தான் நல்லாயிருக்கு மெட்டீரியல். ஸோ இந்த செகண்ட் இது பார்த்திங்கன்னா டிஷர்ட் எடுத்திருந்தேன். டிஷர்ட் வந்து ஒயிட் கலர் எனக்கு வாங்கணும் ரொம்ப ஆசை. ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் எனக்கு காமன் கலர், அது எனக்கு ரொம்ப சூட் ஆகும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட. ஸோ இது வந்து பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இதாக இருக்காது, அடிக்காது. ஜஸ்ட் சப்ளிமெண்ட் பிரிண்ட் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அஸ் அ டிசைனர் நான் வந்துட்டு டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை கேர் பண்ணிக்காதீங்க. லைக் இது வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், மெட்டீரியல் வைஸும் நல்லா இருந்தது, டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இல்லை. அதே மாதிரி இது வந்து ஜெர்சினாலும் உங்களுக்கு காட்டன் ஜெர்சி தான். நான் வந்து இப்போ ஒரு எடுத்துருக்க பார்த்திங்கன்னா எல் சைஸ் எடுத்திருந்தேன். இது எனக்கு லூஸ் ஃபிட்டாக போகணுன்னு ரொம்ப ஆசை, அதுக்காக தான் இப்படி எடுத்திருந்தேன். ஸோ அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா இது வந்து ஜீன்ஸு. ஃபிட்டிங் வைஸ் நல்லா இருந்தது. ஸோ இது வந்துட்டு வைட் லேக் பாட்டம். டிஷர்ட், கேப் அண்ட் டெனிமோட ஃபோட்டோ அவுட்லுக் காட்டுறேன் எப்படி இருந்ததுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு உள்ளன் கேப் ஆர்டர் பண்ணியிருந்தேன், மிந்த்ராலேருந்து தான். ஸோ இது வந்துட்டு ட்ரெஸ்பெரின்ற ப்ராண்டு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பிலோ 400 தான் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ தட் இது வந்துட்டு இதுவும் வந்து சேல்ஸ் அப்போ தான் வாங்கினேன். என்னோடது பழசு இருக்குது, பட் அது கொஞ்சம் பழசாகிடுச்சு. ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் அது வாங்கி. அதனால தான் நான் இப்போ தான் வாங்குகிறேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து சம்மர் சீசன் தான், இது தேவையில்லைன்னு நினைக்கலாம். பட் அது ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை வந்துட்டு ஏர்லி மார்னிங் எங்கேயாவது போனாங்கன்னா கண்டிப்பாக இது தேவைப்படும். ஸோ அதுக்காக. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு லைம் ரோடில் வந்துட்டு எனக்கு ஒரு டாப் எடுத்திருந்தேன், டியூனிக் ஹை நெக் டிஷர்ட்டு. ஸோ இது வந்துட்டு பிளாக் கலர் தான் அகெயின். இது வந்துட்டு ஜென்ரலாக நம்ம எல்லா பேண்ட்டுக்கும் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம், அது நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை எடுத்திருந்தேன். ஆனால் வந்துட்டு இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, தின் மெட்டீரியலு. அகெயின் வந்துட்டு இது பாலிஸ்டர் மிக்ஸ் பிளெண்டட் தான் நினைக்கிறேன். அண்ட் தென் எனக்கு கொஞ்சம் நெக் பாட் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் லென்த் வைஸ் ஓகே. நான் எல் சைஸ் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன். ஸ்டில் வந்துட்டு எனக்கு அவ்வளோ வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மேபி அது பேட்டர்ன் அப்படி இருக்கனால அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. இது வந்துட்டு ஜெஸ்போ பிராண்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பாடி வைஸ் ஓகே, நல்லா ஃபிட்டாக இருக்கிற மாதிரி. பட் நெக் பேட்டர்ன் மட்டும் தலை உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் வந்து இதாக இருக்குது. ஸோ அதோட பில்லு மினிமலைஸ்ட்லேருந்து பாடி சவஜல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதை ஃபஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது 3 days யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பாடி வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் வந்துட்டு மைல்டாக இருக்குது. ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்காது, ஓரளவுக்கு வந்துட்டு சட்டிலாக தான் இருக்கும். அண்ட் தென் வந்து குவான்டிட்டி வந்துட்டு ஓகே தான். பட் நீங்கள் கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்தாவே போதும், உங்களுக்கு நல்லாவே ஃபோம் வரும். நான் ஆல்ரெடி மினிமலைஸ்டில் வந்துட்டு ஃபேஸ் வாஷ், சன்ஸ்க்ரீன் அண்ட் சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பாடி சவஜலும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். ஸோ நைக்காவில் தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன்.